சார் குட் ஆஃப்டர்நூன் சார். நாங்கள் குமுதம்லேருந்து பேசுகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். புதிய கட்சி தொடங்கியிருக்கார் விஜய். இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? இது எதை நோக்கி செல்ல இருக்கு சார்? அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான சமத்துவபூர்வமான உண்மையும் நேர்மையும் கொண்ட ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதி மதம் போன்ற பிரிவினைக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லோரும் சமத்துவம் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து இந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது சார். இந்த அவருடைய கொள்கை எதுவும் இந்த அறிக்கையின் மூலமா அவர் வெளியிடல. கொள்கை எந்த மாதிரியான கொள்கையினுடைய அடிப்படையை பின்பற்ற போறார் நடிகர் விஜய்? பிரிவினை இல்லாத ஒரு அரசியலாக இருக்கும். சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் போன்ற கொள்கை கோட்பாடுகளை முன்னடக்கிய ஒரு அரசியல் கட்சி பயணமாக இது அமையும். ஏற்கனவே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாவே தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக போன்ற கட்சிகளுடைய ஆட்சி தான் அதிகமா இருக்கு. இந்த அரசியல் கட்சிகளுக்கு மாற்றா விஜயனுடைய முனைப்பு எவ்வாறு இருக்கும்? மிக வீரியமாக இருக்கும். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தான் வீட்டு பிள்ளையாக இடம் பிடித்திருப்பவர் தான் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். அவர் மூலமாக தமிழ்நாட்டில் 2026 மாற்றத்தின் முதன்மையான ஒரு நபராக அண்ணன் தளபதி அவர்கள் இருப்பார். நடிகர் விஜயோட திரைப்படங்கள் வெளியாகும் போது தமிழ்நாடு மட்டுமல்லாம தென் மாநிலங்கள், குறிப்பா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுடைய அவருடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பா டெல்லி போன்ற மாநிலங்கள்ல கூட அவருடைய ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் மையமாக வைத்து இந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. இது தேசிய கட்சியாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? 2026க்கு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க போவதா தெரிவிச்சிருக்காரு. 2026 முழுவீச்சில் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறாரா, அல்லது அப்போது கூட்டணியில் தான் இந்த தேர்தலை அவர் சந்திக்க இருப்பாரா? அது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? அன்றைய காலகட்டத்தில் 2026 சூழலை பொறுத்து எதுவாக இருந்தாலும் அமையும். தமிழ்நாட்டை திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் கழகம் என்ற ஒரு சொல் முடியக்கூடிய வகையில தான் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் இவரும் அந்த கட்சியுடைய பெயர் முடிக்கக்கூடிய ஒரு இது நாங்க பார்த்திருக்கோம். கழகம் அப்படின்றதுக்கு மாற்றா ஏதேனும் பெயர் புலப்படலையா, அல்லது எந்த அடிப்படையில இந்த பெயர் நீங்க வச்சிருக்கீங்க? பேர் நல்லா தானே சார் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்பது அதுல எந்த குறைபாடும் இல்லையே, நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மனமுகர்ந்து வரவேற்கிறார்கள். குறிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைகள், பெண்கள் அவருடைய ஆதரவு, ரசிகர்களுடைய பட்டாளம் தான் அதிகமாக இருக்கு. இவர்களுடைய ஆதரவு எல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வாக்காக மாறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய ஒரு தீர்வாக, அதனுடைய ஒரு முடிவாக 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு நமக்கு தெரிவிக்கும். அது மட்டுமல்லாம அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலையும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் இயக்க பிரதிநிதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடல, மக்களும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால மக்களுடைய வாக்கை பெறக்கூடிய ஒரு முதன்மையான மாற்றத்திற்குரிய ஒரு நபராக தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். நடிகர் விஜயோட அடுத்த செயல்பாடு என்னவா இருக்கும்? மதுரையில மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதா தகவல் வந்திருக்கு. மதுரையில் தான் மாநாடா, அல்லது வேற எங்கும் மாநாடுக்கு திட்டமிடப்பட்டிருக்கா? அடுத்தடுத்த அறிவிப்புகள் கட்சி சார்பாக வரும். நன்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.